श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ओवे मन्नार्गुडी कंदाडै गोपालार्य महादेशिकन அருளி செய்தது. இப்போ முக்தி தேச யாத்ரா காண்டம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில் வடக்கு திவ்ய தேசம், அங்கே இருக்கிற திருத்தலங்கள் துவாரகை, வடமதுரை, நைமிஷாரண்யம், கோவர்தனம், பிருந்தாவன், புஷ்கரம், அயோத்தியா போன்ற திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்றதை நேற்றைய தினம் அனுபவித்தோம். அங்கங்கே கமலாகாந்தன் ஸ்ரீயப்பதியின் பெருமைகளை எண்ணியவாறு பொழுதை போக்கினார் என்று போன ஸ்லோகத்தில் 343வது ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். இப்போ 344லேருந்து திரிதசாலயேன சதிருஷீம் விபவ விசேஷைஹ பிரவிஷ்யதாம் காஷீம் அக்ருத குருர்கங்காயாம் அவகாஹம் रचिततापभङ्गायां त्रिदशालयेन सदृशीं विभवविशेषैः प्रविश्यतां काशीम् अकृतगुरुर्गङ्गायाम् अवगाहं रचिततापभङ्गायां. காஷி நகரத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து காஷி நகரத்திற்கு அதன் மகிமைகளில் சில அம்சங்களில் ஸ்வர்க்கத்திற்கு சமமாக காஷி. அயோத்தியா, மதுராமாயா, காஷி, காஞ்சி, அவந்திகான்னு சொல்லுவாங்க. முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் தெரிவித்த அந்த நகர் 7ல் காஷியும் ஒன்று. முன்னாடி பார்த்தோம் துவாரகை, வடமதுரை, நைமிஷாரண்யம், கோவர்தனம், பிருந்தாவனம், புஷ்கரம், அயோத்தியா அதெல்லாம் பார்த்தோம். அங்கிருந்து காஷிக்கு வருகிறார் தேசிகர். அந்த காஷி நகரில் நுழைந்து கங்கை நதியில் அவககித்து நீராடி தமது கர்ம வினைகளை நீங்கியவரானார். அதாவது காஷியில் இந்த ஸ்தலமானது பிந்து மாதவ க்ஷேத்திரம் என்று போற்றப்படும் நகரம். காஷி அந்த நதி, அந்த நதியால் இன்னும் அதுக்கு பிரபாவம். டெம்பிளை விட அந்த கங்கையானது நம்முடைய உடல் உஷ்ணத்தை மாத்திரம் குறைக்காது, சம்சார தாபத்தையும் குறைக்கும் என்கிறார் சுவாமி. அந்த காஷியில் குரு கங்கா, அந்த நகரில் நுழைந்து குரு கங்கா நதியில் நீராடி தாபத்தை போக்கினார், கர்ம வினைகள் நீங்கியவரானார் என்று தெரிவிக்கிறார். அது சொர்க்கத்துக்கு சமமாக காஷி. சில அம்சங்கள் என்ன அம்சம் அப்படின்னா, அந்த நாளில் காஷி ரொம்ப சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சொர்க்கம் மாதிரி. தேவர்களெல்லாம் இங்கேயும் வருவாளாம், சொர்க்கம் மாதிரி அடிக்கடி வருவாளாம். கங்கை காஷிலையும் பாயறது, தேவலோகத்திலையும் பாயும். ரெண்டுமே புராணத்தில் தெரிவிக்கப்படுகிறது. தேவலோகமும் புராணத்தில் தெரிவிக்கப்படுகிறது, காஷியும் தெரிவிக்கப்படுகிறது. அதனால் இந்த 5 காரணங்களால் காஷி சொர்க்கத்துக்கு ஈடு என்றார். அதாவது கம்ஃபர்ட், அந்த புனிதத்துவம், தேவர்கள் இருப்பது, கங்கை பிரவகிப்பது, புராணத்தில் இருப்பது, இப்படி விசேஷங்கள். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அத்ரஹிபதி பசுநாமந்திமகாலே முமூர்ஷுணாம் ஸ்ரீராமநாம ருச்சிரம் கிருபயா ஹ்யுபதிஷ்ய தாரயதி
அத்ர ஹி பதிஹி பசூனாம் அந்திமகாலே முமுர்ஷூணாம் ஸ்ரீராமநாம ருச்சிரம் கிருபயா ஹுபதிஷ்ய தாரயதி. அதாவது மோட்சமடைய விரும்பி, முக்தி அடைய விரும்பி காசி நகரத்துக்கு செல்பவர்கள் அங்கே பரமசிவன் அவர்களுக்கு ஸ்ரீராமநாம ஜபத்தை தக்க சமயத்தில் தக்க தருணத்தில் உபதேசிப்பாராம். தாரக மந்திரம், ராம தாரக மந்திரத்தை அவர்களின் செவிகளில் உபதேசித்து அவர்கள் இந்த பிறவிக்கடலை கடக்க உதவுகிறார் என்பது இது பிரசித்தமாக அறியப்பட்ட ஒன்று. இது முக்தி தரும் க்ஷேத்திரம். எப்படின்னா பரமசிவன் ராமதாரக மந்திரத்தை உபதேசிப்பான். அஸ்மத் ஆச்சாரியன் ராமநாம சிறப்புன்னு கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ ராமபிரானை கற்போம் என்றதில் சீதா கல்யாணம் வரை முதல் வால்யூம் அதில் தெரிவிக்கிறார். அதாவது ராமாயணம் முதல்ல 100 கோடி ஸ்லோகங்கள் இருந்ததான், சதகோட்டி பிரவிஸ்தரம். அதை சதுர்முக பிரம்மா தன்னுடைய புத்திரனான நாரத மகரிஷிக்கு உபதேசித்தார். நாரதர் அதை சுருக்கி சம்க்ஷேப ராமாயணமாக வால்மீகி முனிவருக்கு உபதேசித்தார். நான்முகன் தன் ராமாயணத்தையே பிரவச்சனம் செய்ய விரும்பினாராம். அதை எல்லாரும் சத்தியலோக வாசிகள், வைகுண்ட வாசிகள், கைலாச வாசிகள் அதை கேட்பாங்க. அதை கேட்க அந்த சத்தியலோக வைகுண்ட கைலாச வாசிகள் இந்த கோஷம் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் அடிக்கடி படித்து இன்புருவோமே அப்படின்னு அதை கொடுங்கோன்னார். நான்முகனுக்கு சந்தோஷம். ஆனால் இருக்கிறது ஒரே கோஷம். அப்போ மாதிரி காப்பி எடுக்கிறது, டவுன்லோட் பண்ணுறதுலாம் கிடையாது. அதை எப்படி பங்கு பிரிக்கிறது? 100 கோடி ஸ்லோகம், அதனால் 3ஆக பங்கு பிரித்தான். அப்போ 33 கோடி ஆகும். 33 கோட்டியில் மீதி 1 கோடி மீறும். அதை 33 லட்சமாக பிரித்தேன். அதில் 33 ஆனால் 1 லட்சம் மீறும். அதை 33,000 பிரித்தா மீதி 1,000 மீறும். இப்படி 3 பிரிக்க கடைசியில் ஒரே ஒரு ஸ்லோகம் மிஞ்சிது. அந்த ஸ்லோகமும் 32 அக்ஷரங்கள் கொண்டது, லெட்டர்ஸ். அந்த 32ல் 10 எழுத்துக்கள் 3 லோகத்துக்கும் கொடுத்தார். மீதி 2 எழுத்துக்கள் தான் மீந்தது. அதையும் பிரிக்கலான்னு 2 3ஆல் பிரிக்க முடியாது. அதோடு பங்கு பிரித்தவருக்கும் அதில் ஒரு கண் பிரம்மாவுக்கு. அதை பார்த்தார். சிவன் தான் இதெல்லாம் பங்கு போட்டது. ஸோ பிரம்மா என்ன சொன்னால் சிவன்கிட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பங்கு பிரித்து கொடுத்தீர், அதனால் இந்த 2 எழுத்தை நீரே வச்சுக்கோ அப்படின்னு. அந்த 2 எழுத்து என்னென்னா ராமா. இதை பெற்றுக்கொண்ட சிவன் மேலுலகிலிருந்து இறங்கி காசி க்ஷேத்திரத்தில் கங்கை நதிக்கரையில் வாசம் பண்ணி அங்கு தன்னை அணுகும் பக்தர்கள் சம்சாரம் நீங்கி மோட்சம் பெற வேண்டும் என எண்ணி மோட்சமிச்சே ஜனார்தனாத்னு மீண்டும் பிறவாமையாக முக்தியை அளிக்க வல்லவர் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே. மோட்சம் ததாதி இதி முகுந்தகான், முகுந்தன் ஒருவர் தான் மோட்சம் கொடுக்க முடியும். அதற்காக தன் பக்தர்களை விஷ்ணு பக்தர்களாக்கி மோட்சம் கிடைக்கச் செய்ய திட்டமிட்டு அன்று முதல் காசியில் மரிப்பவர்களின் காதில் ஆவி பிரிவதற்கு முன்னால் ராம தாரக மந்திரத்தை உபதேசித்தார். அவர்களும் தம் வாழ்நாள் முழுவதும் சிவநாமம் ஜபம் செய்து வந்ததின் பயனாய் சிவபெருமான் ஆச்சாரியனாக தோன்றி ராம தாரக மந்திரத்தை உபதேசித்தபடியால் ராமராமா என்று ஜபித்து கொண்ட ஆவியை துறந்து ராமனை கடைசியில் நினைத்தபடியால் விஷ்ணு தூதர்கள் வந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்து சென்றனர்னு அஸ்மத் ஆச்சாரியன் எழுதியிருக்கார். ஸோ அதை தான் இங்கே தெரிவிக்கிறது. அத்ரகி பதி பகுநாமந்திம காலே முமுர்ஷூணாம் ஸ்ரீராமநாம ருச்சிரம் கிருபயா யுபதிஷ்ய தாரயதி என்று. அடுத்த ஸ்லோகத்தில் இத்தம் பிரசஸ்ய காஷீம் சாராசாராம்ச வேதிநாமக்ரயः ஸ்ரீமாத்ரி ஸ்ரீகூர்மாஹோபில முருஷோத்தமான்யகமத். இத்தம் பிரசஸ்ய காஷீம் சாராசாராம்ச வேதிநாமக்ரயः ஸ்ரீமாத்ரி ஸ்ரீகூர்மா அஹோபில புருஷோத்தமான்யகமத். இவ்வாறாக எது அவசியமானது, எது அவசியமில்லாதது என்பதை விட எது முதன்மையானது என்பதை அறிந்த வேதாந்த தேசிகன் காசி நகரத்தின் பெருமையை போற்றி மேலும் மற்ற திவ்ய தேசங்களுக்கான சிம்மாத்ரி, அதாவது சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம், அகோபிலம், பூரி முதலிய திவ்ய தேசங்களை
திவ்ய ஸ்தலங்களை தரிசித்து அங்கங்கு ஆனந்தமாக திவ்யதே சிந்தனையின் பொழுதுபோக்காக ஸ்ரீயப்பதி ஸ்ரீ கமலாகாந்தனின் பெருமைகளை எண்ணியவாறு அந்த ஸ்தலத்திற்கு சென்று தரிசித்தார் என்று தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பௌராணிகேஷு திவ்யக்ஷேத்ரேஷ்வித்தம் குருர் யாத்ரா விரச்சய்ய பூய ஏவ ஸ்ரீவாசாவாசமாசீதத். இப்படி புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை சென்று ஆச்சரியமாக அனுபவித்து பெருமாளை தரிசித்துவிட்டு மீண்டும் வேதாந்த தேசிகன் எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் வாசஸ்தலத்துக்கு திருமலைக்கு எழுந்தருளினார். விக்ஷாரண்ய க்ஷேத்ரே, அங்கிருந்து விக்ஷாரண்யம் திருவள்ளூர், விக்ஷாரண்ய க்ஷேத்ரே சாட்சாத் சக்கரே சரோஜதள நேத்திரம் அகில மனோரத பூரகமார்யா ஸ்ரீ வீரராகவம் தேவம். ஆச்சரியமாக ஸ்ரீ வீரராகவன் திருவள்ளூரில் ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகன் விக்ஷாரண்யம் திருவள்ளூர் என்ற திவ்ய தேசத்தில் தாமரை இதழ் போன்ற திருக்கண்களை உடைய வீரராகவனை சேவித்து, அது இல்லாமல் அடியார்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி தருபவருமான எம்பெருமான் ஸ்ரீ வீரராகவனை தரிசித்து ஆனந்தித்தார் என்று தெரிவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.